ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த பிள்ளையார் தான். தினமும் நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஒவ்வொரு பிரசாதம் வச்சு பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாரை கரைக்கிறதுக்கு கொண்டு போகணும்ல, அதனால் நாங்கள் வந்து சண்டே மார்னிங்கே கொண்டு போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு மாவிளக்கு பூஜை இருக்குங்கிறதுனால நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாவிளக்கு பூஜையை. அதனால் நாங்கள் காலையில் மார்னிங்கே போய் கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனோம். அப்போது நான் தான் எடுத்துகிட்டு போவேன்னு ஒரே ஒருத்தன் அழுக, இன்னொருத்தன் என்னடானா நான் தான் எடுப்பேன்ட்டு அழுக. அப்புறம் லாஸ்ட்டு பார்த்தா 2 பேரையும் நீ கொஞ்ச நேரம் தூக்குங்க, எப்படியும் அம்மா தான் அதுக்கப்புறம் காரில் வச்சுட்டு கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முதல்ல மூத்தவன் ஒரே அழுதுட்டு உள்ளக்க போயிட்டான். சின்னவன் தான் தூக்கிட்டு வந்தான். அப்புறம் அங்கே இறங்குனதுக்கப்புறம் அவன் வந்து தூக்கிட்டு வந்தான். இதில் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க, மஞ்சள் பிள்ளையாரை உடச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இது எதுவும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டே, பிள்ளையரப்பா எங்களை மன்னிச்சிருங்க, என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கோவத்தில் வந்து நான் உடச்சிட்டேன். அதாவது எடுத்து டப்புன்னு வைக்கும் போது இன்னொரு பிள்ளையார் வந்து தலை உடஞ்சிருச்சு. எனக்கு அதில் ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இருக்கிற கடற்கரைக்கு தான் போனோம். இதுவே ஈவினிங்னால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போவுமே நாங்கள் போன டைம்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்பப்போ வந்து கரைச்சிக்கிட்டு தான் போய்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேர் கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கரைச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 பேராவது வந்திருப்பாங்க. அவ்வளோ பேரும் நிறைய அழகழகான பிள்ளையாரெலாம் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் அவல் பொரி அதெல்லாம் கொண்டு வந்திருந்துச்சேன். அதையும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் கரைச்சிட்டு என் வீட்டுக்காரங்க தான் உள்ளே கொண்டு போய் கரைக்க கொண்டு போனாங்க. அங்கே என்னடானா பசங்க ஒரு 4-5 பசங்க இருந்தாங்களா, நீங்கள் கொடுங்க நாங்கள் இன்னும் தள்ளி கொண்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்களாம். அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கடலில் விளாடாமல் இருப்போமா, போனால் நம்மளுக்கு இந்த பராக்கு பார்க்குறது, இந்த கடலில் உட்காந்து ஆடுறது, இந்த வேலையெல்லாம் நடக்கும்ல, அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்லாம் சின்ன பையனாகவே மாறிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து கிடந்து அடிக்கிறது என்ன, மூழ்கிட்டு அடிக்கிறது என்ன, மூழ்கிட்டு காலை மேலே தூக்குறது என்ன, இதுவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னொன்று ஒரு இது நடந்திருக்கும். என்னென்னா கோபுரம் கட்டுறாங்க, கோவில் கட்டுவோம்ல நம்மளாம் மண்ணில், கடற்கரை மண்ணில். அதை என் பசங்க செய்வாங்கன்னு பார்த்தா என் வீட்டுக்காரங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. டேய் அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால், ஏம்மா போங்கம்மா, எங்களையே என்னைக்காவது ஒரு நாள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலில் நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தெல்லாம் நல்லா உருண்டு பறண்டான். இவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வசீகரா இந்த ஸ்டேஜை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் அந்த கிளிப்பை எடுத்து வச்சுருந்தேன். செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காக்காலாம் நின்றுச்சு, புறாலாம் நின்றுச்சா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அத்தை இதில் வந்து இன்னொரு வேலை நடந்து போச்சு. நாங்கள் கிளம்புன நேரம் சரியில்லையோ என்னமோ தெரில, காரு போகிற நேரத்தில் ரிப்பேர் ஆகி நின்று போச்சு. அதுக்கப்புறம் அதை தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண எங்களுக்கு வந்து ஒரு வேன்லேருந்து இறங்கி வந்திருந்தாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியாக கரைச்சிட்டு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.